இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆதித்யா ஹெல்த் சென்டரில் இருக்கோம். நம்ம கூட டாக்டர் அருண்குமார் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு என்னோட டவுட்டுனா சார், டயேரியா அதாவது வயிற்றால் போகிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து தண்ணியாக போகும், ஒரு சிலருக்கு வந்து மாவாக போகும். டயேரியா பொறுத்து நீங்கள் எங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? சம்டைம்ஸ் எனக்கு தண்ணியாக போகுது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், மாவாக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், சாப்பிட்ட உடனேவும் டயரி ஆகுது, தண்ணி குடித்தாலும் டயரி ஆகுது, ஒரு நிமிஷம் அப்படி போய் டீயை குடித்தாலும் டயரி ஆகுது. இதுக்கு என்ன சார் நீங்கள் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவீங்க? என்ன பண்ணணும், என்ன மெடிசன் எடுக்கணும், இல்லை நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது என்னென்ன பண்ணணுன்றது நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டதுக்கு எப்பயுமே நன்றி தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளான கேள்விக்கு தான் பெரிய ஆன்சர்ஸ் இருக்கும். இப்போது டயரியா அப்படின்றதே வந்து மக்களுக்கு வந்து 2 வகை இருக்கு. ஆனால் அவங்க சொல்றது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டிசென்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக டிசென்ட்ரின்றது வேற, டயரியான்றது வேற. டிசென்ட்ரி, டயரியா இந்த 2ம் வேறங்க. போய் மருத்துவ கடையில் போய் கேட்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிசென்ட்ரி மருந்து கொடுங்கன்றீங்க. டிசென்ட்ரின்றது என்ன தெரியுமா? மோஷன் வந்து தனித்தனியாக போய் அது கூட பிளட் மிக்ஸ் ஆகும். இதுக்கு பேர் தான் டிசென்ட்ரி. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். டிசென்ட்ரிங்கிற டிசீஸே வேறங்களா சார்? ஆமா, ஓகே ஓகே சார். டயரியான்றது தான் வயிற்றோட்டம். ஆனா நம்ம மக்களுக்கு வந்து அந்த வார்த்தையை வந்து சொல்லி அசிங்கமா நினைக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. வயிற்றோட்டம்னு கேட்கலாம். டிசென்ட்ரின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வந்து பிளட் மிக்ஸ்டு ஸ்டூல்ஸ் தான் நாங்கள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் அதை கேட்காதீங்க. அதே மாதிரி சுய மருத்துவம் பண்ணிக்காதீங்க. திருப்பியும் நான் பல வீடியோவில் சொன்னதை தான் நான் இப்பயும் ஒரு சொல்கிறேன். ஃபீவர், கோல்ட், டயரியா, வாமிட்டிங், ஸ்வெட்டிங், ஓவர் யூரினேஷன், எவ்ரிதிங் இஸ் காமன். இப்போ வயிற்றுல போகிறத பற்றி நீங்கள் கேட்டீங்க. மாவா போனால் சரி, இதில் போனால் சரி, தனியாக போனாலும் சரி, என்ன நடக்குது? நான் பல வீடியோக்களில் சொன்னதை தான். எங்கள் ஹோமியோபதி ஆங்கிள் எப்படி பார்க்கணும்னா, what is the cause of the disease, what is the maintaining cause, what is the exciting cause. இந்த மூணையுமே ஒவ்வொரு நோயிலையும் பார்க்க சொல்லி ஹனிமன் வந்து எங்களுக்கு வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. நீங்க கேட்கலாம், எதுக்கு எடுத்தாலும் இதுதானா? கேன்சருக்கும் அதுதான், அல்சருக்கும் அதுதான், வயிற்றோட்டத்துக்கும் அதுதான். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எதனால வந்திருக்கலாம்? மாவா போகட்டும், தண்ணியா போகட்டும், ரத்தம் கலந்து போயிருக்கட்டும், ஒரு ஃபுட் பாய்சன் நடந்திருக்கும். ஒன்று பழசை சாப்பிட்டுருப்பாங்க, இல்லை கெட்டு போனதை சாப்பிட்டுருப்பாங்க, இல்லை காரமாக சாப்பிட்டுருப்பாங்க. இப்படி சாப்பிட்டா என்ன நடக்கும்? எப்படி கடத்தும்? ஆக்சுவலா உங்களுக்கு வயிற்றுல போறது உங்க இம்யூன் பவர் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இதுக்கும் நீங்க வைத்தியம் பண்ணக்கூடாது எடுத்த உடனே. ஓகேங்க சார். பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் இம்யூன் பவர், இட் கேன் ஹீல் எனிதிங் அப்படின்றாரு அனிமன். நீங்க வயிற்றுல ஒரு 4 தடவை போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒரு மேகி சாப்பிட்றீங்க, இல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டீங்க, அதுவே 4 தடவை வயிற்றுல போய் நின்றுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. ஓகேங்க சார். நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன், உங்க பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு சொல்றேன். உங்க இம்யூன் பவரை மதிங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நான் என்ன சொல்றேன்னா, ரெஸ்பெக்ட் யுவர் இம்யூனிட்டி. தட்ஸ் வாட் ஹோமியோபதி டாக்டர்ஸ் டூ. நீங்க கேட்கலாம், சார் என்ன சார் வயிற்றுல எத்தனை தடவை போகுது? எப்போ நீங்க வரணும்னா ஹோமியோபதி டாக்டர்கிட்டே ஒரு 10 தடவைக்கு மேலே போயிட்டு இருக்குங்க சார். சார் முடியலைங்க சார், நான் அப்படியே ஃபுல் சில்லுன்னு ஆகிட்டா இருக்கு சார். அப்பத்தான் யூ ஷுட் டேக் ஸ்டெப். 4 தடவை போகிறது நார்மல். அதுவே நீங்கள் சாப்பிட்டதை வெளியில் கடத்திடும். அதுக்கு மேலே போகுது, அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன் வருது, ஃபீவர் வருதுன்னா இமீடியட்லி நான் இப்போவே என்ன சொல்லிடுறேன், எடுக்க வேணாம்னு சொல்கிறேன், நானே தான் சொல்கிறேன். எந்த நேரத்தில் நீங்கள் மருத்துவத்தை அணுகணும் அப்படின்னா, ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்கு. ஆலோஸ், போடோஃபைலம். நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்ற மாதிரி இதை வாங்கி கொண்டு போய் நீங்க சாப்பிடக்கூடாது. எப்போ ஆலோஸ் கொடுக்கணும், எப்போ போடோஃபைலம் கொடுக்கணும்னு அந்த ஹோமியோபதி டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க தயவு செய்து சுய மருத்துவம் எடுக்கக்கூடாது. இந்த பேரை சொல்லிட்டாரு, ஆலோஸ்ன்னு சொல்லிட்டாரு, போடோஃபைலம் சொல்லிட்டாருன்னு நீங்க எப்படி சாப்பிடணும், எப்போ அதை ரிவர்ஸ் பண்ணணுன்றது
ஹோமியோபதி டாக்டருக்கு மட்டும்தான் தெரியும். நீ கேட்கலாம், சார் என்ன சார் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடாதீங்கன்றீங்க, வயிற்று போகிறது மருந்து சாப்பிட, அப்படி எதுக்கும் சார் நான் மருந்து சாப்பிடணும்? நியாயமான கேள்வி. என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா டீஹைட்ரேஷன் அதிகமாயிடும். அதை தடுக்கிறதுக்கு நல்ல நல்ல மருந்துகள் இருக்கு. இப்போ நீங்க வெளியில சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம்னா வயிற்றால போறத நிப்பாட்ட மாட்டோம். எப்பா இம்யூன் பவர் ப்ளீஸ் கோ அண்ட் ஹீல் அப்படின்னு நாங்க இம்யூன் பவரை ஸ்டிமுலேட் தான் பண்றதுக்கு மருந்து கொடுப்போமே தவிர இந்த நோய்க்கு இதுதான் மருந்துன்னு கிடையவே கிடையாது. நிறைய மருந்துகள் இருக்கு. ரத்தத்தோட மிக்ஸ் பண்ணி போனா மெர்குரியஸ் கொரோசிவஸ் கொடுப்போம். இதெல்லாமே நீங்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க சாப்பிடணும். எப்ப என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அவர் சொல்ற மாதிரி இது பண்ணி, முக்கியமா இப்ப நீங்க ஃபண்டமெண்டல் காசு நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் மருந்து கொடுத்துட்டேன், நீங்க போய் அந்த நிமிஷமே இப்ப பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. ஸோ மெயின்டைனிங் காசையும் நீங்க தான் பார்த்துக்கணும். இளநீ, மோர், கஞ்சி, பழச்சாறு இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா தான் அதுக்கு ஒத்துப்போம். இந்த மெயின்டைனிங் காசு நீங்க தான் பார்த்துக்கணும். ஃபண்டமெண்டல் காசு என்னன்னு கண்டுபிடிச்சு மருந்து கொடுத்துருவோம். நீங்க போய் காரமா சாப்பிட்டீங்கன்னா திருப்பியும் வயிற்றுல போகும். அப்ப நீங்க கேட்கக்கூடாது, என்னங்க சார் ஹோமியோபதி மருந்து சாப்பிட்டோம் ஒண்ணுமே கேட்கலையே, திருப்பி வருதே, என்ன நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. டயட் காமன் ஃபார் ஆல். இதை திருப்பி வராம இருக்கிறதுக்கு நீங்க வெளியில சாப்பிட்றது, சூடு பண்ணி சாப்பிட்றது, பழைய இதை சாப்பிட்றது, இதெல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் என்னுடைய அறிவுரை. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் வித் அஸ்.